போன எபிசோட்ல தப்பு பண்ணி பொய் சொல்லி வீட்டு பொறுப்ப பீர்வா சாவிய தான் கையில எடுத்துக்கிட்டா புவனா. காஞ்சனா நேர்மை மேலேயே சந்தேகப்பட்டு காந்தம்மாவள ஒதுக்கி வச்சாங்க. காஞ்சனாக்குள்ளயும் மாற்றம் உருவாச்சு. இவ்வளோ நாளா தலை குனிஞ்சுகிட்டு இருந்த காஞ்சனா எகுத்து பேச ஆரம்பிச்சா. ஆனா அவ அவசரப்படல, யோசிச்சு முடிவெடுத்து கேட்டா. சாயங்கால நேரத்துல புரோகிதரு வீட்டுக்கு வந்தாரு. நாளைக்கு நடக்க போற சத்யநாராயண பூஜை பத்தி பேசுறதுக்காக. பகவையா, நாளைக்கு காலையிலேயே பூஜை இருக்கு. பூஜைக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் லிஸ்ட் போட்டு உங்க சின்ன மருமக கிட்ட கொடுத்தேன். அது உங்களுக்கு கிடைச்சதா? எங்க சின்ன மருமக ரொம்ப ஷார்ப்பானவ. எல்லா பொருளையும் கொண்டு வந்திருப்பா. புவனா, அம்மா புவனா, பூஜை பொருளுங்களை எங்கம்மா வச்சிருக்க, கொண்டு வாமா, புரோகிதரு பாக்கணுமா. புவனா ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தா. முகத்துல கவலை தெரிஞ்சது. பூஜை பொருளுங்களா? அது நான் ரவி கிட்ட சொன்னேன். அவரு கொண்டு வந்தாரோ இல்லையோ. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த ரவி, எனக்கா? எனக்கு எப்ப சொன்ன நீ? நேத்துல இருந்தே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஆனா நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன், சும்மா இருங்க நீ என் வாய் அடிச்சல. ஆமா ஆமா, நான் ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கேன். ஆனா ஆர்டர் வர லேட் ஆகும் போல. இந்த டெலிவரி பாய்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவ்வளவுதான். என்னடி அம்மா, நாளைக்கு காலையில பூஜையை வச்சுக்கிட்டு ஆன்லைன்ல சரக்கு ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்ற? ஆமா, குங்கும மஞ்சள் வெத்தலைப்பாக்கு இது யாராவது ஆன்லைன்ல வாங்குவாங்களா? அவ்வளவு சீரியஸா ஆகாதீங்க, எல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். இப்ப வந்துரும் பொருளுங்க பாருங்க. எல்லாம் முடியாதுமா, நாளைக்கு காலையில இருக்கிற பூஜைக்கு இப்பவே விரதத்தை ஆரம்பிச்சாதானே எல்லாமே சரியான நேரத்துக்கு முடிவடையும். சத்திய போனா வீட்டு பொறுப்புங்க அப்படின்னா போனை வச்சுக்கிட்டு உக்காறது கிடையாது. இப்போ பொருளுங்களே வரவே இல்ல. நைட்டோட நைட்டா பொருளுங்களை எங்கிருந்து கொண்டு வருவ? இப்போ யாரு கடையை திறந்து வச்சிருப்பா? எல்லாருமே என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புவனாவும் பாத்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து காஞ்சனா வீட்டுக்குள்ள இருந்து பெரிய பேக கொண்டு வந்தா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்தாங்க பூஜை பொருள். இதுல குங்குமம், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் எல்லாம் இருக்கு. எல்லாரும் ஆச்சரியமா காஞ்சனாவை பார்த்தாங்க. காஞ்சனா, இது எல்லாத்தையும் நீ எங்க இருந்துமா கொண்டு வந்த? உங்ககிட்ட காசு இல்லையே. அத்தை, புவனா சிட்டி பொண்ணு இல்லையா, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா அது லேட் ஆகும்னு எனக்கு தெரியும் அத்தை. அதுக்குதான் முந்தா நேத்து நீங்க காய்கறி வாங்க காசு கொடுத்தப்போ அதுல கொஞ்சம் சில்லறைய மிச்சப்படுத்தி வச்சேன். அதுக்குதான் காலையில கோயிலுக்கு போகும்போது புரோகிதர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவர்கிட்ட காலையிலேயே லிஸ்ட வாங்கிட்டேன் அத்தை. சாமி விஷயம் இல்லையா, இது நிக்க கூடாது இல்லையா? காந்தம்மா முகத்துல கவலை தெரிஞ்சது. புவனாவோட முகமே வாடி போயிருச்சு. புவனா, நீ ஆன்லைன்காரங்களை நம்பி மோசம் போயிட்டமா. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் புத்திசாலியா யோசி. வீட்டு பெரிய மருமகளா என்னோட கடமைய நான் செஞ்சுதானே ஆகணும். நீ மறந்துட்டாலும் ஒரு பெரிய மருமகளா நான் ஞாபகம் படுத்திக்கிட்டே இருப்பேன். அவ சொன்ன வார்த்தை அவளுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது. எல்லாரும் முன்னாடி அவளோட மரியாதையே போயிடுச்சு. காஞ்சனா புத்திசாலித்தனமா யோசிச்சு அவளை மாட்டி விட்டுட்டா. உண்மையிலேயே சரியான சமயத்துக்கு எங்களை காப்பாத்திருக்க காஞ்சனா. நீ மட்டும் இல்லனா குடும்பத்தோட மரியாதை போயிருக்கோம். காந்தம், பாத்தியா, காஞ்சனா கையில அதிகாரம் இல்லனாலும் வீட்டு கடமைய அவ தோள் மேல போட்டிருக்கா. ஆமாங்க, காஞ்சனா நல்ல விஷயம்தான் செஞ்சிருக்கா. புவனா, நீ போய் அந்த பூஜை சாமானெல்லாம் எடுத்து வைமா. நான் இதுக்காக எடுத்து வைக்கணும்? அந்த பொருளுங்களெல்லாம் கொண்டு வந்தது அவங்க தானே, அவங்களே எடுத்து வைக்கிட்டோம். ஐயோ காஞ்சனா, அது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டா கிரெடிட்ஸ் மொத்தமும் எனக்கு வந்து சேர்ந்துரும். நீ புது மருமக, நாளைக்கு பூஜையில உட்கார வேண்டியது நீதானே. நீதான் இதெல்லாம் எடுத்து வச்சா அத்தைக்கு பிடிக்கும். அது மட்டுமா, சாவி கூட இப்ப உங்ககிட்ட தானே இருக்கு. சாவி எல்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது நான் போய் என்னமா பண்ண முடியும்? காஞ்சனா லாஜிக்கா பேசி புவனாவை லாக் பண்ணிட்டா. புவனாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி குடு அப்படின்னு அவளும் பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டா. ரவி காஞ்சனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. முதல் அடியிலேயே காஞ்சனா வெற்றிய சாதிச்சா. புவனாவோட கேர்லெஸ்னால நடக்க போற நஷ்டத்தை காஞ்சனா காப்பாத்தி கொடுத்துட்டா. காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால யாருகிட்டயும் கெட்ட பேரு வாங்காம எல்லாருகிட்டயும் நல்ல குணமா நடந்துக்கிட்டா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு படுக்கலான்னு போனாங்க. புவனா ஒரு ரூம்ல கோவத்துல இருந்தா. சுரேஷ், அந்த காஞ்சனாவை பாத்தியா? வேணும் வேணும்னு பொருளுங்களை கொண்டு வந்து
கடைசி மினிட்ல கொண்டு வந்து அவ பெரிய ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டா. எல்லாரும் முன்னாடி என் மரியாதையே போயிடுச்சு. புவனா, நீ தான் தப்பு பண்ணிட்ட. ஆனா அண்ணிதான் அத சரி பண்ணி காட்டியிருக்காங்க. சொல்லு, உண்மையிலேயே ஆன்லைன்ல பொருளுங்களை நீ ஆர்டர் பண்ணியா? ஆ ஆ பண்ணேன். இல்ல இல்ல, நான் மறந்துட்டேன். அந்த பியூட்டி பார்லர் ஞாபகத்திலேயே நான் மறந்துட்டேங்க. ஏதோ ஒரு அவசரத்துல விட்டு போயிடுச்சு. ஓனா, உனக்கு பொறுப்புங்களை எடுத்து நடத்த முடியலன்னா எல்லாத்தையும் கைவிட்டுரு. அதை விட்டுட்டு பொறுப்புங்களை தானே எடுத்து செய்யறேன்னு எல்லாத்தையும் மறந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பெட் மேல போய் படுத்துக்கிட்டான். ஆனா புவனாவுக்கு மட்டும் காஞ்சன மேல எங்கில்லாத கோவம். அன்னைக்கு காலையில சத்யநாராயண பூஜை. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு பூஜைக்கு வந்து உக்காந்தான். காஞ்சனா, பிரசாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? புரோஹிதரு நெய்வேத்தியத்தை கேக்குறாரு. அத்தை, ரவை கேசரி புளியோகரை எல்லாம் ரெடியா தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே புவனா நல்லா கிராண்டா ரெடி ஆகி பூஜைக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருந்தா. அவகிட்ட புது மாடல் தங்கம் கொலுசு இருக்கல, மாடர்ன் கொலுசு தான் இருந்தது. அம்மா புவனா, உன்னை பார்க்க பெருமையா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்க. ஆமா, உன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த கொலுசு எங்கம்மா? நடக்க போற விரதத்துக்கு அத போட்டுக்கிட்டா அழகா இருக்கும். அதுவாத்த, அது எங்கேயோ வச்சிட்டேன். சாவி எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. பரவாயில்லங்கத்த, இன்னொரு தடவை அது போட்டுக்கலாம். இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? புது டிசைன் அத்த. லாக்கர்ல இருக்கா புவனா? நேத்து நைட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருந்தியே. அங்க எதிரிலே வச்சிருந்தத நான் பார்த்தேன், லாக்கருக்குள்ள வச்சிருந்தத நான் பார்க்கலையே. ஆமா, நீ எதுக்கு திருடி மாதிரி என் ரூம் லாக்கர் எல்லாம் எட்டி பாக்குற? அத்த, அக்கா சும்மா சும்மா என் மேல பழி சுமத்துறா. ஐயோ புவனா, நான் ஒன்னும் பொய் சொல்லல புவனா. அந்த கொலுசு ரொம்ப விலை உயர்ந்தது. அந்த கொலுச எங்க மாமா அவங்க பாட்டி கொடுத்ததுன்னு ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சிருந்தாரு. ஆமாமா புவனா, அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். ஒரு தடவை கொண்டு வந்து காட்டுமா, எல்லாரும் பார்த்து இஷ்டப்படுவாங்க. ஆனா புவனாவுக்கு மட்டும் ரொம்ப வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா எல்லாரும் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு கிளம்புனா. அவ பின்னாடியே காஞ்சனாவும் போனா. புவனா காட்ரேஜ் எல்லாம் தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. ஐயோ, எங்கன்னு தெரியலையே, எங்க வச்சேன்னு புரியலையே. புவனா, அந்த கொலுசு காட்ரேஜ்ல இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நேத்து சாயங்காலம் நீ உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். உங்க அம்மா காசு எனக்கு அர்ஜென்ட்டா வேணும், உங்க அப்பாக்கு தெரியாம அனுப்பி வைன்னு சொன்னப்போ அந்த கொலுசு அடமான வச்சுதானே நீ காசு அனுப்புன. புவனா ஒரே தடவை ஷாக் ஆனா. இந்த விஷயம் எல்லாம் இவளுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரியாம நின்னா. இல்ல இல்ல, நான் அப்படி பண்ணவே இல்ல. என்ன புவனா, ஷாக் ஆயிடுச்சா? அந்த கடைசீட்டை நீ குப்பையில போட்டியே, இதோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காஞ்சனா அந்த ரசீதிய காட்டினா. அத பார்த்து புவனாவுக்கு வேர்த்து கொட்டிச்சு. காஞ்சனா, பிளீஸ் காஞ்சனா, இந்த விஷயத்த அத்தைகிட்ட சொல்லாத. எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலையா, காசு கேட்டப்ப எங்க அப்பா இல்லைன்னு சொன்னாரா. அதுக்குதான் இப்படி பண்ண. அத்தைகிட்ட சொல்லாத, என் மரியாதை போயிடும். மரியாதை பத்தி நீ பேசுறியா புவனா? அது அத்தையோட கௌரவம். அத நீ வித்துட்டியே. இந்த ரசீதிய கொண்டு போய் நான் மட்டும் அத்தைகிட்ட காட்டினேன்னு வச்சுக்கோ, இந்த வீட்ல உன்னோட மரியாதை என்ன ஆகும் நினைச்சு பாரு. காஞ்சனா, என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். சரி, இந்த ஒரு தடவை உன்னை காப்பாத்துறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன அக்கா? என்ன இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் செய்யறேன். அத்தைகிட்ட இப்பவே போய் அந்த கொலுச பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லி கவர் பண்ணிடு. ஒரு வாரம் தான் உனக்கு டைம் குடுக்கறேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொலுச மூட்டுறணும். போனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையாட்டி ஒத்துக்கிட்டா. காஞ்சன விரிச்ச வலையில அவ சிக்கிக்கிட்டா. இவ்வளவு நாளா எதேதோ பேசி ஆடிக்கிட்டு இருந்த புவனா இன்னைக்கு காஞ்சனவோட வலையில சிக்கிக்கிட்டா. காஞ்சனா புவனாவ மாட்டி விடாம அவளுக்கு உள்ளுக்குள்ளேயே குத்திக்கிட்டு இருந்தா. வெளியே எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா புவனா 2 பேரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து நின்னாங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? கொலுசு கிடைச்சதா? அத்தை, அது கொலுசு கொஞ்சம் கட்டா இருக்கத்த, அதனாலதான் அதை ரெடி பண்றதுக்காக கடலை கொடுத்துருக்கேன். ஓஹோ, அப்படியா? சரிம்மா, எங்கேயோ தொலைச்சிட்டியோ அப்படின்னு தான் பயந்துகிட்டு இருந்தேன். அத்தை, இன்னொரு விஷயத்த, இந்த வீட்டு வேலை பூஜை இது எல்லாமே என் ஒத்தையால செய்ய முடியல. எனக்கு இந்த விஷயத்துல இன்னும் அனுபவம் இல்ல. அதனாலதான் வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும்
காஞ்சனா கையிலேயே கொடுத்துருங்க. அக்கா வீட்டை ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த வார்த்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. காஞ்சனா கூட நம்ப முடியாம பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன புவனா, இப்பதானே வீட்டு பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட, அதுக்குள்ள என்னமா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அத்தை, என்னை விட பெட்டரு அக்கா தானே. புவனா வீட்டு சாவிய காஞ்சனா கையிலேயே கொடுத்துட்டா. நல்ல வேலை செஞ்ச புவனா. காஞ்சனா கையில சாவி இருந்ததுன்னா அது வீட்டுக்கே பெரிய ஸ்வர்க்கம். காந்தம்மா கூட மௌனமா இருந்துகிட்டு வீட்டு சாவிய தன்னோட இடுப்புலயே எடுத்து சொருவிக்கிட்டா காஞ்சனா. வீட்டு சாவி மறுபடியும் காஞ்சனாவோட இடுப்புக்கு போயிருச்சு. ஆனா சண்டை இங்கிக்கே முடியல. போனானால இந்த அவமானத்தை தாங்க முடியுமா? அந்த குடிசைய ஒரு வாரத்திலேயே எப்படி அவ திருப்பி கொண்டு வருவா? காஞ்சனா ஜெயிச்சிட்டா. ஆனா போனாவோட கோவம் மட்டும் அதிகமா இருந்தது. காந்தம்மா காஞ்சனாவுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சதா? போனா மறுபடியும் ஏதாவது புதுசா நாடகத்தை ஆரம்பிக்க போறாளா? வரப்போற நாட்கள்ல 2 மருமகங்களோட ஆட்டம் எவ்வளவு தூரம் போக போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாருங்க. போன எபிசோட்ல சுசீலாவோட உண்மையான முகத்தை காஞ்சனா வெளியே கொண்டு வந்தா. ஆனா சுசீலா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது, காஞ்சனா உன் கையில இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துவா அப்படின்னு காந்தம்மா கிட்ட சொல்லிட்டு போனா. அந்த வார்த்தை காந்தம்மா மனசுல ஆழமா இறங்கிச்சு. காந்தம்மா பூஜைக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி போனாங்க. பிரஸ்துத்தம் காந்தம்மா திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க மூஞ்சில ஊருக்கு போயிட்டு வந்த சந்தோஷம் இருக்கல. ஏதோ இழந்துட்டு வந்த மாதிரியே அவங்க மூஞ்சில ஒரு துக்கம் இருந்தது. காந்தம்மா ஊருக்கு போயிட்டு வரல. சுஷீலா விதைச்ச விதை தான் அவங்க மனசுல மரமா வளைஞ்சிருந்தது. காஞ்சனாவை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிற சுப்பையாவை பார்க்க போனாங்க. காஞ்சனா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு சுப்பையா கிட்ட கேட்டா. காந்தம்மா கேட்ட கேள்விக்கு சுப்பையா ஒரே ஒரு பதில தான் சொன்னாரு. காஞ்சனா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு கூட. அவன் வீட்டு மருமகளை வந்தது நீ செஞ்ச அதிர்ஷ்டம். ஆனா அவரு கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை காந்தம்மா மனசுல ஆழமா இறங்கிருக்கு. இருந்தாலும் காந்தம், காலம் மாறிக்கிட்டு இருக்கு. யார் யாரு எப்போ எப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த காலத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்தம் இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரு எப்படி இருப்பான்னு என்ன தெரியும்? இப்படி சுப்பையா சொன்ன ஒரு வார்த்தை அவங்க மனசுல ரொம்ப பயத்தை உண்டாக்கிச்சு. காந்தம்மா பாவம் தான், ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் அது பெருசா எடுத்துக்கிறது தான் அவங்களோட பலகீனம். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு காந்தம்மா வீட்டுக்குள்ள வரும்போது காஞ்சனா சிரிச்சுக்கிட்டே வரவேற்தான். இருந்தாலும் காஞ்சனாவை பார்க்கும்போது காந்தம்மா வயசுல பயம் உண்டாச்சு. வாங்கத்த, ஊர்ல பூஜை எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? ஏத்த ரொம்ப சோர்வா இருக்கீங்க? வெயில் அங்க ரொம்ப அதிகமா இருக்கா? பூஜை எல்லாம் நல்லாதாமா நடந்தது. சாப்பிடறதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மனசுதான் என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, ரவி எங்க? உங்க மாமா எங்க போயிட்டாரு? ரவி ஆபீஸுக்கு போயிட்டாரு அத்தை. மாமா உள்ளதா இருக்காங்க. சரி கொடுங்க அத்தை, உங்க பேக கொண்டு போய் நான் ரூம்ல வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய் இந்த பேக ரூமுக்குள்ள வைக்கிறேன். இதுல கொஞ்சம் பூஜை பொருளுங்க, கண்ணாடி கிளாஸுங்கெல்லாம் இருக்கு. எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்குதான். நான் பேக புடிச்சுக்கிட்டா உள்ள இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எல்லாம் எப்படி அத்தை உடையும்? சரி அத்தை, உங்க இஷ்டம். நான் உங்களுக்கு காஃபி போட்டு வைக்கிறேன், வந்து குடிங்க. காந்தம்மா ரூமுக்குள்ள கொண்டு போய் பேக வச்சாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ராகவையா காந்தம்மாவுக்கு 10,000 காசு கொடுத்தத எண்ணி பாத்துக்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ராகவையா வந்தாரு. என்ன காந்தம், வந்த உடனே ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்ட? அப்படி என்ன இருக்கு அந்த பேக்குள்ள ரகசியம்? நான் எதுவுமே ஒளிச்சு வைக்கலங்க. பணம் அப்படின்னா எல்லாருக்கும் பெருசுதானே. நீங்க என்னடானா சொத்து முழுக்க ரவி பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்றீங்க. நாளைக்கு ரவி அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டானா நாளைக்கு எனக்கு உதவி செய்யறது அந்த பணம் தானே. அதுக்கு தான் எடுத்து வைக்கிறேன். அந்த காசு யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ காந்தம், நீ காஞ்சனாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நம்ம மருமக அப்படியா செய்வான்? நீ அந்த சுஷிலாவோட வார்த்தையை கேட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருக்க. நம்பிக்கையா? சுப்பையா கூட சொன்னாரு, பணத்துக்காக ஆசைப்பட்டு யாரு வேணாலும் எந்த நேரத்துல எப்படி வேணா மாறுவாங்க அப்படின்னு. அதனாலதான் என்னோட நகை நட்டு பணத்தை எல்லாம் நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். காஞ்சனா கிச்சன்ல மத்தியான நேரத்துல சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து காந்தம்மா ரூமை விட்டு மெதுவா வெளியே வந்தாங்க. வந்தவங்க ராகவையா பீர்வால இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வச்சாங்க. இந்த நகையெல்லாம் இங்கே இருந்தா எப்ப இருந்தாலும்
காஞ்சனா இது எல்லாத்தையும் கேப்பா. இத பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும். காந்தம் ஒரு சின்ன மூட்டை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள காஞ்சனை வர்றது பார்த்து அரிசி டப்பால அந்த நகையெல்லாம் ஒளிச்சு வச்சாங்க. காந்தம்மா கிச்சனுக்கு வந்து ஏதோ செய்யறத, நகைய ஒளிச்சு வைக்கிறத அங்கே இருந்த காஞ்சனா எல்லாத்தையும் பாத்துட்டா. அத்த, என்னத்த ஏதோ அரிசி டப்பால ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து காஞ்சனா, ஒண்ணு இல்ல காஞ்சனா, இது நம்ம யூஸ் பண்ணாத டப்பா இல்ல, பூஜை பொருளுங்கெல்லாம் இருந்துச்சா, அததான் கொண்டு வந்து இதுக்குள்ள வைக்கிறேன். அதுக்குள்ள காஞ்சனா அந்த டப்பா கிட்ட வந்தா. என்னத்த பூஜை பொருளுங்களெல்லாம் அந்த டப்பால போட்டு வைக்கிறீங்க? நான் இப்பதான் அந்த டப்பால அரிசி கொட்டி வச்சேன். இப்போ அந்த டப்பாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூஜை பொருளுங்களா? என்னது? இருங்க, நான் வந்து வெளியே எடுக்கிறேன். காஞ்சனா, வேண்டாமா, வேண்டாம். அது பூஜை செஞ்சு மந்திரிச்சு கொடுத்துருக்குறது. அதை தொட்டா அதோட பவர் எல்லாம் போயிடும். அதனால நீ தொடாதம்மா. ஐயோ அத்தை, பூஜை பொருளுங்களை அதுக்குள்ள ஏத்த வைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையா? சரி அத்தை, உங்க நம்பிக்கை நம்மளுக்கும் நல்லது தானே. சரி அத்தை, நீங்க ஏதோ தங்க மூட்டையை ஒளிச்சு வைக்கிற மாதிரி உங்க முகத்துல அவ்வளோ பதட்டம் தெரியுது அத்தை. ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு என்கிட்ட எங்கம்மா தங்கம் இருக்கு? நீ தான் இந்த வீட்டோட எஜமானி. தங்க மூட்டை எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் தான் இந்த வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரியாச்சே. ஐயோ அத்தை, எனக்கு எதுக்கு அத்தை நகையெல்லாம்? எல்லா நகையும் உங்களுக்கு தான் சொந்தம். என்னைக்காவது இந்த மாதிரி நகையை பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இப்ப கேட்க மாட்டேன். நாளைக்கு என் பையன்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் உன் சொந்தமாக்கிக்குவ அப்படின்னு சொல்லி காந்தம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. காந்தம்மா போன உடனே காஞ்சனாவுக்கு மாமியார் மேல சந்தேகம் வந்துச்சு. சுசிலா அன்னைக்கு போகும்போது சொத்து விஷயத்த சொன்னது அத்தைக்கே ரொம்ப பயத்தை ஊட்டி இருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ராகவையா காந்தம்மா கையில 10,000 ரூபாய் காசு செலவுக்கு கொடுத்தாங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டு அவளோட ரூம்ல இருக்க அந்த பழைய பெட்டிக்குள்ள வைக்க போனா. காஞ்சனா காஃபியை எடுத்துக்கிட்டு மாமியாரோட ரூமுக்கு போனா. அத்தை, என்னத்த அந்த பழைய பெட்டியா எடுத்தீங்க? காந்தம்மா அந்த காசை எடுத்து புடவைல சுத்தி வச்சுக்கிட்டு, ஒண்ணு இல்லம்மா, பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பு. அத்த, பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அங்க பாத்தீங்களா, உங்க இடுப்புல இருந்து காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டே வெளியே தெரியறாரு. ஓஹோ, இதுவா? இதெல்லாம் பழைய நோட்டுங்க, செல்லாதது, ஞாபகத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அத்தை, இது இப்பத்து 500 ரூபாய் நோட்டு, நல்ல செல்லும் அத்தை. எதுக்காக அத்தை இப்படி நீங்க திருட்டுத்தனமா காசை எடுத்து வைக்கிறீங்க? காசை எடுத்து வைக்கிறது நல்லது தானே. திருட மாதிரியா? நான் எதுக்காக என் வீட்டுக்குள்ள சுதந்திரம் இல்லாம திருட மாதிரி நடக்கணும்? நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்னால இந்த வீட்டுல சுதந்திரமா நடமாடவே முடியல. ஐயோ அத்தை, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம் அத்தை. ஆனாலும் உங்க காசு எனக்கு எதுக்கு? நான் ஏதாவது எடுத்து வைக்கிறேனா? பயம் இல்ல, எச்சரிக்கை. ரவி நாளைக்கு உன் பேச்ச கேட்டு மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சா என்னோட நிலைமை என்ன? அதனாலதான் இப்பத்துல இருந்தே நான் ரெடி ஆயிக்கிட்டு இருக்கேன். அத்தை, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது? சுஷிலா ஆண்டியா? நீங்க நான் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கீங்க, பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அப்பெல்லாம் நான் உங்களை ஏதாவது சொன்னேனா? ஏதாவது செய்யறவளா இருந்தா உங்களை எப்பவோ நான் ஏதாவது செஞ்சிருப்பேனே. அந்த சுஷிலா ஆண்டி பேச்ச கேட்டு ஆடுறீங்களா? அது எல்லாமே நாடகமா கூட இருக்கலாம். போக போக நீ யாரு என்னன்னு வெளியே தெரியாமையா போயிட போகுது. அந்த வார்த்தையை கேட்டு காஞ்சனா ரொம்பவே கவலைப்பட்டா. அவளுக்கு மாமியார் மேல கோவம் வரல, கஷ்டமாயிருச்சு. அந்த சுஷிலாவோட வார்த்தையை கேட்டு அத்தை பாவம் எவ்வளவு மன கஷ்டத்தோட இருக்காங்கன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ஒரு நாள் காஞ்சனா ஒரு பிளான போட்டா. ராகவையா ரவிய கூப்பிட்டு 2 பேருங்கிட்ட பேசுறதுக்காக ஹால்ல உட்கார வச்சா. ரவி மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை, நீங்களும் வாங்க அத்தை. என்னடி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? ஏதாவது பஞ்சாயத்தை கூட்ட போறியா? பஞ்சாயத்து இல்லத்த, இது முடிவு. மாமா, நம்ம வீட்டு சொத்து பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. காஞ்சனா, வீட்டோட சொத்து பத்திரம் எல்லாம் இப்ப எதுக்கு? ரவி கொண்டு வாங்க, அத்தை மனசுல இருக்கிற பயத்தை தூரமாக்கிடலாம். ராகவையா அந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து டேபிள் மேல வச்சாங்க. உடனே காந்தம்மா பயத்தோட பயந்துகிட்டே பார்த்தாங்க. அத்தை, இந்தங்கத்த நம்ம சொத்தோட பத்திரம். ரவி, நீங்களும் கேட்டுக்குங்க. நாளைக்கு மாமாக்கு அப்புறம் இந்த சொத்து உங்க பேர்ல தான் வரவங்க. ஆனா இந்த சொத்துல என்னை விட உரிமை அத்தைக்கு தான் இருக்கு. அதுக்குதான் மாமா இப்பவே ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணணும். அது என்னன்னா, மாமாக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அத்தைக்கு தான் போய் சேரணும். அத்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களது தான் ராஜ்யமே. அத்தையோட அனுமதி இல்லாம நம்ம 1 ரூபா கூட எடுக்க கூடாது.
என்னது, யான் பேரு மேலையா? ஆமா அத்த, இந்த சொத்து பத்தெல்லாம் எங்க நான் எடுத்துக்குவேன்னு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்குதான் அத்த. நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாலும் பரவாயில்ல, நீங்க வெளியே போவீங்கன்ற பயம் உங்க மனசுக்குள்ள இல்லாம இருந்தாலே போதும். காஞ்சனா சொல்றது கூட உண்மைதான்ப்பா. அம்மாவுக்கு அந்த பயம் மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. சொத்து பத்து அவங்க பேர்ல இருந்தா அவங்களுக்கு அந்த பயமே வராது. காஞ்சனா, என்ன மன்னிச்சிடுமா. நான் உன்னை தப்பா கணக்கு போட்டுட்டேன். சுசீலா சொன்ன வார்த்தையை கேட்டு நான் பயந்து போயிட்டேன். அதனாலதான் பணம் நகையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சேன். எனக்கு தெரியும் அத்தை, அதுக்குதான் அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து பீர்வால வைக்கலான்னு வந்தேன். நீங்க அரிசி டப்பால நகைய போட்டு வச்சீங்கன்னா தெரியாம நானும் ஏதோ கொட்டி அதை கொண்டு போய் வெளியே போய் கொட்டி அப்புறம் அதுக்குதான் எடுத்து பீர்வால வைக்கலான்னு வந்தேன். பாத்தியா காந்தம், நம்ம மருமக எவ்வளவு நல்லவ அப்படின்னு. இந்த சொத்துக்காக அவ ஆசைப்படல, உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறா. இதுக்கப்புறமாவது அந்த சுஷீலாவோட வார்த்தைய கேக்குறது விடுறியா? சுஷீலம்மா காந்தம்மாவோட கைய புடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடுமா. உன்னோட புத்திசாலித்தனம் என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இல்ல, என்ன இந்த வீட்ல காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னத்துக்குமா இந்த சொத்து பத்தெல்லாம், நீ இருந்தாலே போதும். நீயே எனக்கு ஆன பலம்தான். அத்த, இந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா ஒரு விஷயம், இதுக்கப்புறம் நீங்க எதையாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அரிசி டப்பால வேண்டாம். எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, நானே பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இங்க பாருமா காஞ்சனா, இனிமே எதையும் எடுத்து வைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் உன் பொறுப்புலயே விட்டுடுறேன். ஆனா என்ன அத்த? என்னோட பழைய வளையல அத உனக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ எங்க என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்னு எடுத்து வச்சேன். இப்ப அத அப்படி சொல்லி காந்தம்மா ரூமுக்குள்ள போய் வளையல எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் எல்லாம் தூரம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த வீடு சிரிப்பால நிறைஞ்சிருந்தது. ஆனா காந்தம்மா பூர்த்தியா மாறிட்டாங்க அப்படின்னா எரியிற நெருப்புக்குள்ள காலு விடுற மாதிரி தான். உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் எப்ப வெளியே வரும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால அத்தை மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை தூரமாக்குனா. ஆனா அதுக்கு சுசீலா விட்டுருவாளா? காந்தம்மா காஞ்சனா வாழ்க்கைக்குள்ள சுஷீலா மறுபடியும் வருவாளா? வரப்போற நாட்கள்ல மாமியார் மருமக 2 பேரும் எப்படி இருக்க போறாங்க? இந்த மாதிரியான விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் தெரியணுமா அப்படின்னா ஃபைனல் எபிசோட பாருங்க.